தங்கமயில் மூலமா சரவணன் தங்கமயில பேசினதை தெரிஞ்சுக்கிட்ட மீனா ஆக்ரோஷமா அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வந்த மீனா பாண்டியன் கிட்ட போய், மாமா எங்க மாமா உங்களோட மூத்த புள்ள அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பாண்டியனும், என்னப்பா மீனா யாரை கேட்குற, சரவணனையா? அவன் இன்னொரு 1 மணி நேரம் கடையில் இருந்துட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு வரேன்னு சொன்னான்ப்பா, ஏன்பா அப்படின்னு கேட்குறாரு. உடனே மீனாவோ, இல்லை மாமா இப்போவே வர சொல்லுங்க, ஒரு முக்கியமான பஞ்சாயத்துங்கிறத விட இது ரொம்ப அத்தியாவசியமாக ஒன்று கேட்டே ஆகக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் கேட்கணும் மாமா. நீங்கள் எல்லாருமே இங்கே இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கோபத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே கோமதியோ, என்னடி ஆச்சு இவளுக்கு, வந்ததுலேருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன், என்னமோ உங்கள் மாமாவை எதிர்த்து பேசுகிற, சரவண மேலே கடுப்பாகவே பேசிகிட்டு இருக்கா, ஏண்டா கதிர் என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்ல, உடனே கதிரோ, அம்மா எனக்குமே விஷயம் புரியலை, அண்ணி இது நாள் வரைக்கும் இவ்வளவு கோபப்பட்டு நான் பார்த்ததே இல்லையே, சரி எதுக்கும் அண்ணனை ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனுக்கு ஃபோன் பண்ண சரவணனும் வீட்டுக்கு வர்றாரு. அதே சமயம் செந்திலு, மீனா உனக்கு வேண்டி எத்தனை நேரம் நான் அங்கே போய் வாட்டர்ஸில் உட்காந்துட்டு நீ வந்துடுவேன்னு பசி தாங்க முடியாமல் ஆட்டோவை பிடிச்சிட்டு இங்கே வந்து சேர்ந்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு செந்தில். உடனே மீனா இதுதான் சான்ஸுங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஒரு நாள் பசிச்சா ஒன்றும் செத்து போயிட மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாண்டியனும், என்னப்பா மீனா எதா இருந்தாலும் நேராக பேசு, எல்லார் மேலேயும் எரிஞ்சு விழுந்துட்டே இருக்க அப்படின்னு சொல்ல, உடனே சரவணன் ஒன்றும் பேசாத மாதிரி நிற்க, உடனே மீனா சொல்கிறாங்க, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இதோ இங்கே நிற்கிறாரே இவர் தான், இந்த மனுஷன்தான் மாமா காரணம் அப்படின்னு சொல்ல, உடனே கோமதியோ, என்னடி இவ செந்தில சொன்னால் கூட ஒரு நியாயம் இருக்குது, புருஷன் மொண்டாட்டிக்குள்ளே ஏதோ சண்டைன்னு சொல்லி அவன் மேலே இவ பெறாது சொல்கிறான்னு, ஆனால் இவன் சரவண மேலேயே கம்ப்ளைண்ட் சொல்கிறான், அப்படி என்ன சரவணன் உங்ககிட்ட பண்ணுனா அப்படின்னு கேட்குறாங்க கோமதி. என்கிட்ட ஒன்றும் பண்ணலாத்த, உங்கள் புள்ள அவங்களோட ஒய்ஃபு நம்ம மயிலுக்கா கன்சீவாக இருக்காங்கங்கிறத சொல்கிறதுக்காக இன்னைக்கு கோவிலுக்கு வர சொன்னப்ப என்ன சொன்னாருங்கிறத அவர் வாயாலேயே கேளுங்க, எனக்கே அதை சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு மீனா சொல்ல, உடனே சரவணன் சொல்கிறாரு, இதை பார்ப்பா மீனா, இது உனக்கு தேவையில்லாத விஷயம், அந்த கேடு கட்டவ கூட சேர்ந்து நீயும் உன் பேரை கெடுத்துக்காதப்பா, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, இதை பாருங்க மாமா, நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க ஏதாவது கஷ்டப்படும் போது அப்படியே எப்படியோ கெட்டு தொலைங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிற டைப் நான் கிடையாது மாமா. யார் பக்கம் தப்பு இருக்குது, அதை எப்படி கரெக்ட் பண்ணலாம், எப்படி ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரலாங்கிறத யோசிச்சு தான் நான் இப்போ மயிலக்காவையும் உங்களையும் பேச வச்சேன். அவங்க முதல்ல எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ இருக்காங்கங்கிறத நான் சொல்லணுமா இல்லை நீங்களே சொல்லிடுறீங்களா அப்படின்னு சொல்ல, உடனே கோமதி குறுக்க வந்து பேசுகிறாங்க. என்னடி மீனா நீ என்னமோ மயிலுக்கு வக்காலத்து வாங்கி பேசுகிற மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வக்காலத்து வாங்குற மாதிரி இல்லத்த, வக்காலத்தே தான் நான் வாங்கி பேசுகிறேன், மயிலக்காவுக்கு வேண்டி தான் நான் பேசுகிறேன். மயிலக்கா இனிமேல் இருக்க வேண்டிய வீடு இங்கே தான், அவங்க அம்மா வீட்டில் இனிமேல் இருக்கக்கூடாது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்ல, உடனே கோமதியோ, என்னடி மீனா அவ என்ன நம்ம குடும்பத்தை கொஞ்சமா நஜமா பாடுபடுத்தினா எல்லாத்தையும் மறந்துட்டு அவளை திரும்ப இங்கே கூட்டிட்டு வரியா, உனக்கு என்ன பேய்க்கு இது பிடிச்சிருச்சா இல்லை கிறுக்கு பிடிச்சிருச்சா, இப்படி வந்து திடீர்னு உளறிக்கிட்டு இருக்கா, டேய் செந்தில் உன் பொண்டாட்டியை வாயை மூடிட்டு கூட்டிட்டு போயிரு, ஏதாவது கெட்ட கோபம் தான் நான் பேசிடுவேன் ஆமா அப்படின்னு கோமதி சொல்றாங்க. அத்தை முழுசா நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என் மேல கோபப்படுங்க அத்தை, மயிலக்கா இப்ப உண்டாயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கிட்ட மீனா சொல்ல, உட்கார்ந்திருந்த பாண்டியன்னு எல்லாருமே எழுந்திருச்சு அப்படியே வாயை பிளந்துட்டு ஸ்டன் ஆகி நிற்கிறாங்க. என்னப்பா மீனா சொல்ற அப்படின்னு பாண்டியனும் கேட்க, ஆமாம் மாமா ஆமாம், மயிலக்கா இப்போ 2 மாதம் முழுகாமல் இருக்காங்க. அந்த விஷயத்த சொல்கிறதுக்காக இதோ நீங்கள் பெற்றிருக்கீங்களே முதல் புள்ள உத்தம புத்திரன், இவரை இன்னைக்கு கோயிலுக்கு வர சொன்னதுக்கு இவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா மயிலக்கா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க மீனா சரவணனை. அவள் உண்டாயிருக்கிற விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமும் இவன் ஏதாவது பேசினானா அப்படின்னு கேட்குறாரு பாண்டியன். அது சாதாரணமான வார்த்தை இல்லை மாமா, இந்த குழந்தை என்னோடதே இல்லைன்னு சொல்லி அக்கா கிட்ட சொல்லி அக்கா எவ்வளவு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு சாப்பிடாமையே இருக்காங்க தெரியுமா இப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மீனா. உடனே கோமதியோ, என்னடா இது, என்னடா இப்படியாடா உன் பொண்டாட்டி வாசமாக இருக்கிறப்ப சொன்னப்ப நீ நடந்துக்கிறது, என்னதான் அவன் தப்பு பண்ணியிருந்தாலும் இப்படி ஒரு சூழ்நிலையில் அவள் எவ்வளவு சந்தோஷமாக அவங்ககிட்ட சொல்ல வந்திருப்பா, ஒரு பொண்ணா நான் சொல்கிறேன்டா, கண்டிப்பாக அவள் நிறைய பொய் பித்தலாட்டம் ஏமாத்து வேலை எல்லாம் பண்ணவதா, அதுக்காக நீ இந்த வார்த்தையை அவளை பார்த்து கேட்டிருக்க கூடாதுடா அப்படின்னு சொல்ல, உடனே சரவணன், ஐயோ எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா, அவளும் நானும் நெருக்கமாக இருந்தே 4 மாதம் ஆகுது, அவள் எப்படி அப்புறம் முழுகாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே ஷாக் ஆகிடுறாங்க எல்லாருமே, இது என்ன இப்படியெல்லாமா இருக்கும் அப்படின்னு. கோமதியும், என்ன கடவுள்
கடவுளே இப்படி ஒரு சோதனையா என் குடும்பத்துக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே சொல்கிறாங்க மீனா கிட்ட. இருந்தாலும் இருக்கும், என் புள்ள சரவணன் சொல்கிற மாதிரி அவளே ஒரு ஏமாத்துக்காரி, நீ எவனுக்கு பெற்றுட்டு வந்து கடைசியில் இப்போ இவங்கிட்ட வந்து நிற்கிறாளோ என்னமோ அப்படின்னு பேச உடனே மீனா, அத்தை ரொம்ப ரொம்ப தப்பத்தை, அக்கா பொய் சொன்னாங்க, பித்தலாட்டம் பண்ணாங்க, எல்லா விஷயத்துலையும் அதே மாதிரி இருப்பாங்கன்னு தப்பு கணக்கு போடாதீங்க அத்தை. சரவண மாமா அப்படி கேட்டுட்டு போனதுக்கப்புறமா எனக்கே சரி இப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் டாக்டர்ஸ் கிட்ட போய் கேட்கலான்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க 2 months இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, ஒரு சில ஃபால்ஸ் ப்ரெக்னன்சியில் இது 2 months டிலே ஆகி கன்சீவ் ஆகிறதும் சான்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும் எனக்கு நிறையா ப்ரீவியஸாக, அதாவது ஒரு 10,000 இல்லை 15,000 20,000 ஒரு கேஸுக்கு தான் இப்படி ப்ரெக்னன்சி ட்ரூ ஆகும்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க சொன்ன கணக்குப்படி பார்த்தா அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன்னு சொல்லி அந்த ப்ரெக்னன்சி ஸ்ட்ரிப்பில் கண்டிப்பாக 2 பாசிட்டிவ் கோடு வந்துச்சுன்னு சொல்லி காமிச்ச அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் கரெக்டாக 4 மாதம் ஆகுது. அப்போ இன்பிட்வீன் அந்த 2 months தான் வந்து அவங்களுக்கான ப்ரெக்னன்சியை காமிக்காமல் ஹைட் பண்ணியிருக்கு. அதுதான் அது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு சிம்டம்ஸ் மாறும்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. ஏன் சம்டைம்ஸ் ஸ்கேனில் கூட அது தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. அதுக்காகத்தான் இன்னைக்கு ஹாஃப் டே லீவ் போட்டுட்டு மத்தியானத்துக்கு மேலே நான் டாக்டர்ஸ் கிட்ட போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்த மாமா. போதுமா, இதுக்காக நீங்கள் அக்காவை அப்படி ஒரு வார்த்தை கேட்டது ரொம்ப ரொம்ப தப்பு மாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவு சொல்ல உடனே சரவணன், இதை பாருப்பா, நீ என்னென்னமோ சொல்கிற, எனக்கு ஒன்றுமே இதெல்லாம் மனசை ஏற்றுக்க மாட்டேங்குது கேட்குறதுக்கு, அவ சரியான திருடிப்பா, உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல உடனே ஓங்கி பாண்டியன் பலார்னு அறியறாரு. ஏண்டா கட்டுன பொண்டாட்டி எப்படிப்பட்டவங்கிறது கூட உனக்கு தெரியாதா? சும்மா ஒருத்தர் புள்ள பொய் பேசினாங்கிறதுக்கு வேண்டி எல்லா விஷயத்துலையும் பொய்யும் பித்தலாட்டமும் ஆடிக்கிட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்ல உடனே சரவணனும், அப்பா சரிப்பா, அவள் உண்மையிலேயே என் குழந்தைய சுமக்கிறவளா இருந்தாலும் எனக்கு தேவை இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே கோமத்தையும் பலார்னு அறையிறாங்க. உடனே சரவணன், என்ன எல்லாருமா சேர்ந்து அந்த ஏமாத்துக்காரி குடும்பத்தை ஏன் தலையில் கட்டி வச்சதும் இல்லாமல் இப்போ மறுபடியும் நான் விவாகரத்துக்காக அப்ளை பண்ணி இருக்கும் பொழுது அவள் கன்சீவாக இருக்கிறேன்னு சொல்லி நாடகம் ஆடுவா, அவள் பேச்சு கேட்டுட்டு திரும்பவும் அவ கூட என்ன வாழ்னு சொல்லுவீங்களா? இப்பவும் சொல்கிறேன், எனக்கு இந்த மீனா டாக்டர் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே என் மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது, அவள் முகரக்கட்டையை பார்த்தாவே அவள் கூட வாழ்றதுக்கே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்ல உடனே ஒரு கட்டத்தில் கதிர், அண்ணா நீ பேசுறது ரொம்ப ரொம்ப தப்புனா, உன்னோட குழந்தைய வயிற்றில் சுமந்துட்டு இருக்கிறவங்கள இப்படி வேண்டான்னு நீ எப்படி உதாசீனப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதே சமயம் அவள் என்னோட குழந்தையவே சுமக்கலடா, இந்த மீனா தான் அந்த பொய்யும் பித்தலாட்டுக்காரி பேச்சையும் கேட்டுட்டு வந்து நம்பரானா நீயுமா பேசுகிற அப்படின்னு சரவணன் சொன்னதையே திரும்ப சொல்ல ஒரு கட்டத்துக்கு மேலே கோபமடைந்த ராஜி அப்படியே சரவணனோட கழுத்தை நெரிக்க போகிறாங்க. மாமா சி, நீங்கள் எப்படி மாமா, கதிர் பிறந்த அதே வயிற்றில் தான் நீங்களும் பிறந்தீங்களா? கதிர் என் கண்ணில் சின்னதாக தூசி விழுந்தா கூட தாங்கிக்க மாட்டான், ஆனால் நீங்கள் அக்கா இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது எப்படிப்பட்ட வார்த்தை கேட்டுட்டீங்க மாமா, சே இது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காரி துப்பாத குறையா ராஜியும் சரவணனை பேசுகிறாங்க. அப்போ அரசியும், அண்ணே நிச்சயமாக அப்படிலாம் தப்பானவங்க கிடையாதுன்னு, பொய்யும் பித்தலாட்டமும் வேணா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியன் சொல்கிறாரு, இதை பாருங்க எல்லாரும், இவனுக்கு பிரச்சனை மயிலு மேலே இல்லை, மயிலு மேலே சந்தேகம் கிடையாது, இவன் மனசில் பழையபடி அந்த அஞ்சலிங்கிறவ வந்து இவளோட மனசை மாற்றி விட்டுட்டு இருக்கா, அதுதான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்ல எல்லாருமே அதிசயமாக பார்க்குறாங்க. சரவணனும் பார்க்க சொல்கிறாரு, ஆமாண்டா உன்னை 2-3 வாட்டி கோயிலில் அவ கூட பார்த்தல, இப்போத்தானே எனக்கு அது புரியுது.